السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் எடுத்துக்கூற இருக்கின்ற பதர் போர் சஹாபாக்களில் முதலாவது சஹாபி ஹஜ்ரத் உபைத் அவர்கள். அன்னாரது முழு பெயர் ஹஜ்ரத் உபைத் பின் அபு உபைத் அன்சாரி முஹ்சி ஆகும். இப்னு ஹிஷாமின் கூற்றிற்கேற்ப அவுஸ் கோத்திரத்தின் குடும்பமான பனு உமையாவை சேர்ந்தவர்கள். ஹஜ்ரத் உபைத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பதர், உஹத், அஹல் போர்களில் கலந்து கொண்டார்கள். இவர்களை குறித்து இது தவிர வேறு எந்த விளக்கமும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்த சஹாபியின் ஹஜ்ரத் அப்துல்லா பின் நுஅமான் பின் பல்தமா ஆகும். அன்னாரின் பாட்டனாரின் பெயர் பல்தமா அல்லது பல்சமா என்றும் கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் நுஅமான் அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் குடும்பமான பனு ஹன்னாஸை சேர்ந்தவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் நுஅமான் அவர்கள் ஹஜ்ரத் அபு கிதாதா அவர்களின் சிறிய தந்தையின் மகனாவார்கள். அன்னார் பதர், உஹது போர்களில் கலந்து கொள்ளும் நற்பேற்றை பெற்றார்கள். சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமைர் ஆகும். அன்னார் பனு ஜுதாரா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பதர் போரில் கலந்து கொண்டார்கள். ஒரு கூற்றிற்கேற்ப அன்னாரின் தந்தையின் பெயர் உமைர் என்பதற்கு பதிலாக உபைத் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று அன்னாரின் பாட்டனாரின் பெயரை அதி என்றும் சிலர் ஹாரிசா என்றும் கூறியுள்ளனர். இப்னு ஹிஷாம் அவர்கள் அன்னாரை குறித்து அன்னார் பனு ஜுதாரா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இப்னு இசாக் அவர்கள் பனு ஹாரிஸ் கோத்திரத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இருவருமே வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் ஆவர். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அம்ர் பின் ஹாரிஸ் ஆகும். அன்னார் பனு ஹாரிஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். சிலர் அன்னாரது பெயரை அமர் என்றும் வேறு ஆமிர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அன்னாரது சுட்டு பெயர் அபு ராஃபி ஆகும். ஹஜ்ரத் அமர் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னார் இரண்டாவது முறையாக அபிசீனியாவிற்கு செய்யப்பட்ட ஹிஜ்ரத்தில் பங்கு பெற்றார்கள். அன்னாருக்கு பதரில் பங்கு பெறும் நற்பெயர் கிடைத்தது. அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் கஅப் ஆகும். அன்னார் பனு மாசன் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அன்னாரது தந்தையின் பெயர் கஅப் பின் அம்ர் ஆகும். தாயாரின் பெயர் ரியாப் பின் அப்துல்லா ஆகும். அன்னார் அபு லைலா மாஸ்னியின் சகோதரர் ஆவார். அன்னாரது ஒரு மகனின் பெயர் ஹாரிஸ் ஆகும். இவர் ஜஹீனா பின் அவுஸின் வயிற்றில் பிறந்தார்கள். அன்னார் பதர் கலந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை போரில் கிடைத்த செல்வத்தை கண்காணிக்கும் பொறுப்பில் நியமித்திருந்தார்கள். அது மட்டுமின்றி மற்ற சந்தர்ப்பங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போரில் கிடைத்த செல்வங்களை கண்காணிக்கும் பொறுப்பு அன்னாருக்கு கிடைத்துள்ளது. அன்னார் உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் கஅப் அவர்கள் மதீனாவில் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 33ஆம் ஆண்டில் வஃபாத்தானார்கள். அன்னாரது ஜனாசா தொழுகையை ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் தொழ வைத்தார்கள். அன்னாரது சுட்டு பெயர் அபு ஹாரிஸ் மட்டுமின்றி அபு யஹ்யா என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் கைஸ் ஆகும். அன்னார் பனு நஜ்ஜாரை சேர்ந்தவர்.
வாழ்க்கை வரலாறு மற்றும் வரலாற்றுகளில் பெரும்பாலான இடங்களில் அன்னாரது பாட்டனாரின் பெயர் ஹாலித் என்று வந்துள்ளது. இந்த இருவரின் தாயாரின் பெயர் சவாத் பின்த் கைஸ் ஆகும். இது தவிர அன்னாருக்கு உம்மே ஓன் என்ற ஒரு மகளும் இருக்கின்றார்கள். அன்னார் பதர் உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். அப்துல்லா பின் முகமது பின் அம்மாரா அன்சாரியின் கூற்றிற்கேற்ப அன்னார் உஹது போரில் ஷஹீதானார்கள் என்று வந்துள்ளது. மற்ற கூற்றிற்கேற்ப அன்னார் உஹது போரில் ஷஹீதாகவில்லை, மாறாக அன்னார் உயிரோடு இருந்தார்கள் என்று வந்துள்ளது. அன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத் ஆனார்கள். வரலாற்று நூலில் பல்வேறு இடங்களில் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. எனவே நான் எடுத்து கூறிவிட்டேன். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் ஆகும். அன்னார் பனு ஹாரிசா கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னாரின் தந்தையின் பெயர் அஸ்லம் ஆகும். ஒரு கூற்றிற்கேற்ப அன்னாரின் பாட்டனாரின் பெயர் ஹரீஷ் என்றும் ஒரு கூற்றிற்கேற்ப ஹுரேஷ் என்றும் வந்துள்ளது. அன்னாரது சுட்டு பெயர் அபு சஅத் ஆகும். அன்னாரின் தாயாரின் பெயர் சவாத் பின்த் ராஃபி ஆகும். அன்னார் பதர் உஹத் அகல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். பதரில் சாயிப் பின் உபேத் மற்றும் நுமான் பின் அமர் ஆகியோரை அன்னார் கைது செய்தார்கள். ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஜிஸ்ர் போரில் ஷஹீதானார்கள். ஜிஸ்ர் போர் ஃபராத் நதிக்கரையில் நடந்தது. இதை பற்றிய விளக்கத்தை நான் கடந்த குத்பாக்களில் எடுத்துக் கூறியுள்ளேன். அந்த போர் முஸ்லிம்களுக்கும் ஈரானை சேர்ந்தவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மிக பெரிய போராகும். ஜிஸ்ர் என்பது ஒரு பாலத்தின் பெயராகும். நதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் வழியாக முஸ்லிம்கள் வேறு இடங்களுக்கு சென்று வந்தார்கள். இந்த போரில் ஈரானியர்கள் யானையையும் பயன்படுத்தினார்கள். எவ்வாறு இருப்பினும் போரில் இரு தரப்பினருக்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. அறிவிப்பிற்கேற்ப அன்னாரது மரணம் ஏறக்குறைய 38வது வயதில் நிகழ்ந்தது என்று கூறப்படுகிறது. அல்லாமா நூருதீன் அவர்களின் புகழ்பெற்ற நூலான சீரத்தே ஹல்பியாவில் பதர் போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் தொடர்பாக கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், பதர் போர் ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் அவர்களின் வாள் உடைந்து விட்டது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு பேரித்தம்பல மரத்தின் கிளை ஒன்றை கொடுத்தவாறு இதனை கொண்டு சண்டையிடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் அவர்கள் இதனை தமது கையில் எடுத்தவுடன் அது ஒரு சிறந்த வாளாக மாறிவிட்டது. பிறகு அது எப்போதும் அன்னாரிடமே இருந்தது. ஷரஹ் ஜர்கானி மற்றும் தலாயிலுல் நுபுவத்தில் இவ்வாறு உள்ளது. அதாவது பதர் போர் நாளில் ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் அவர்களின் வாள் உடைந்து விட்டது. அவர்களின் கையில் எதுவும் இருக்கவில்லை, ஆயுதம் இல்லாமல் இருந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு கிளையை கொடுத்தவாறு இதனை கொண்டு சண்டையிடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அது ஒரு சிறந்த வாளாக மாறிவிட்டது. அந்த வாளானது ஜிஸ்ர் போரில் அன்னார் மரணம் அடையும் வரை அன்னாரிடம் இருந்தது. அகல் போர் தொடர்பாக இப்னு சஅத் அவர்கள் எழுதுகின்றார்கள், அகல் போரின் சந்தர்ப்பத்தில் முஹாஜிரின்களின் கொடி ஹஜ்ரத் ஜயத் பின் ரிசாவிடம் இருந்தது. மேலும் அன்சார்களின் கொடி ஹஜ்ரத் சஅத் பின் இபாதாவிடம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் அவர்களை 200 நபர்களை கொண்ட குழுவிற்கு கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அந்த கொடிக்கு கீழ் பல்வேறு குழுக்கள் இருந்தன. மேலும் ஜயத் பின் ஹாரிசா அவர்களை 300 நபர்களை கொண்ட குழுவிற்கு கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். மேலும் அவர்கள் மதீனாவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் உரத்த குரலில் தக்பீர் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு டியூட்டி கொடுக்கப்பட்டது. அதற்கான காரணம் என்னவென்றால், எந்த குழந்தைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தார்களோ அங்கு பனு குறைலாவை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்ய ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், அஹ்ஸாப் போரில் தோல்வியுடன் திரும்பி சென்றது குறைஷிகளிடம் மிகவும் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த கோபத்தின் நெருப்பானது மக்காவின் தலைவனான அபு சுஃபியானிடம் மிகுந்தவே காணப்பட்டது. ஏனென்றால் அஹ்ஸாப் போரானது இவனை இழிவடைய செய்திருந்தது. சில காலம் வரை அபு சுஃபியான் இந்த கோபத்தின் நெருப்பில் தம்மை தாமே மாய்த்து கொண்டான். இறுதியில் அவனது கோபம் இதனை பொறுத்துக் கொள்ளாமல் இந்த நெருப்பின் ஜுவாலையானது அவனிடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது.
அதன் வெளிப்பாடு உண்மையில் நிராகரிப்பவர்களின் உண்மையான பகைமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகவே உள்ளது. எனவே அபு சுஃபியான் வெளிப்படையான காரணிகள், திட்டங்கள், சூழ்ச்சிகள் மற்றும் போர்களினால் எந்த விளைவும் ஏற்படாததை கண்டு மறைமுகமான திட்டம் மற்றும் சூழ்ச்சியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். ஏன் அவ்வாறு அவர் திட்டம் தீட்டப்படவும் கூடாது? ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் எந்த ஒரு சிறப்பான பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தது. மாறாக சில நேரங்களில் அன்னார் பாதுகாப்பின்றி அங்குமிங்கும் சென்று வந்தார்கள். நகரத்தின் தெருக்களில் சுற்றி வந்தார்கள். மஸ்ஜிது நபவியில் தினமும் குறைந்தது 5 நேர தொழுகைக்கு அன்னார் சென்று வந்தார்கள். பயணத்தில் சுதந்திரமாக இருந்தார்கள். இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் அன்னாரை கொலை செய்வதற்கு வேறு என்னவாக இருக்க முடியும் என்பதை நன்கு அறிந்திருந்தான். இந்த எண்ணம் வந்ததுமே அபு சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் உறுதி கொண்டவனாக திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தான். அவன் முழுமையான எண்ணத்துடன் இதில் ஈடுபட ஆரம்பித்ததும் ஒரு நாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவாறு குறைஷிகளை சார்ந்த சில இளைஞர்களிடம் மதீனாவிற்கு சென்று மறைந்திருந்தவாறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் எந்த ஆண் மகனும் உங்களில் இல்லையா? முஹம்மது வெளிப்படையாகவே தெருக்களில் சுற்றித் திரிவார் என்று கூறினான். இதனை அவன் தனது நாவிலிருந்து கூறியதை இளைஞர்கள் செவியுற்றனர். அவரது கூற்று அந்த இளைஞர்களின் உள்ளத்தில் பதிந்தது. இவ்வாறு சில நாட்கள் கூட கழிந்திருக்கவில்லை. அதற்குள் ஒரு தீய எண் அபு சுஃபியானிடம் வந்து, நான் உங்களது திட்டங்களை கேட்டேன். நான் இதற்காக ஆயத்தமாக இருக்கின்றேன். நான் வலிமையான உள்ளத்தை கொண்ட, உறுதித்தன்மை கொண்ட மனிதனாவேன். எனது பிடி மற்றும் தாக்குதலிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. எனவே நீங்கள் இந்த பணிக்காக என்னை நியமித்து எனக்கு உதவி செய்தால் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக செல்ல தயாராக இருக்கின்றேன். மேலும் என்னிடம் மறைமுகமாக வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரு கத்தியும் இருக்கின்றது. எனவே நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து பிறகு அங்கிருந்து ஓடி சென்று ஏதாவது ஒரு குழுவினருடன் இணைந்து கொள்வேன். இவ்வாறு முஸ்லிம்கள் என்னை பிடிக்க முடியாது. மேலும் நான் மதீனாவின் வழிபாதைகளையும் நன்கு அறிந்திருக்கின்றேன் என்று கூறினான். இதனை கேட்ட அபு சுஃபியான், நமது இனத்தை கொண்ட ஒருவன் நமக்கு கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்தான். இதற்கு பிறகு அபு சுஃபியான் இந்த இளைஞனுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஒட்டகத்தை வழிபாதைக்காக வழங்கி பயணச் செலவையையும் கொடுத்து அவனை அனுப்பி வைத்தான். மேலும் இந்த ரகசியம் எவருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்றும் அறிவுறுத்தியிருந்தான். மக்காவிலிருந்து வெளியேறிய அந்த இளைஞன் பகலில் ஒளிந்தவாறும் இரவில் பயணம் செய்தவாறும் மதீனாவை நோக்கி சென்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டறிந்தவாறு நேராகவே பனி அப்துல் அஷ்ஹலின் கோத்திரத்தின் பள்ளிவாசலுக்கு சென்றான். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் புதிய புதிய மக்கள் மதீனாவிற்கு வந்து கொண்டிருந்தனர். எனவே இவர் எந்த நோக்கத்தில் வந்துள்ளார் என்பது முஸ்லிம்க்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவன் பள்ளிக்குள் நுழைந்து தம் பக்கம் வருவதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபர் ஏதோ ஒரு தீய எண்ணத்தில் வந்துள்ளார் என்று கூறினார்கள். இந்த சொற்களை அன்னார் உரத்த குரலில் கூறினார்கள். இந்த சொற்களை கேட்ட அவன் வேகமாக அன்னாரை நோக்கி வந்தான். ஆனால் உஸைத் பின் ஹுசைர் என்ற ஒரு அன்சாரி தலைவர் அவனை பிடித்தார்கள். அவனை பிடிக்கின்ற முயற்சியில் அவனிடம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியும் அவன் மீது பட்டது. எனவே பதற்றமடைந்தவாறு அவன், என்னை நீ காயப்படுத்தி விட்டாய் என்று கூறினான். அவன் பிடிபட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம், நீங்கள் யார், என்ன நோக்கத்தில் இங்கு வந்துள்ளீர்கள் என்று உண்மையை கூறுங்கள் என்று கூறினார்கள். அவன், எனது உயிர் மன்னிக்கப்படுமாயின் நான் உண்மையை கூறுவேன் என்று கூறினான். அதற்கு அன்னார், நிச்சயமாக நீங்கள் அனைத்து உண்மையான விஷயங்களையும் கூறிவிட்டால் பிறகு நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். எனவே அவன் இந்த அனைத்து கதைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து கூறினான். அபு சுஃபியான் இந்த வெகுமதிகளை வழங்குவதாக கூறினான் என்றும் அவன் கூறினான். இதற்கு பிறகு அந்த மனிதர் சில நாட்களுக்கு மதீனாவில் தங்கினார். பிறகு தமது விருப்பத்திற்கேற்பவே முஸ்லிமாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை கேட்டு முஸ்லிம்களுடன் வாழ்ந்து வந்தார். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கொலை செய்ய வேண்டும் என்ற அபு சுஃபியானின் சூழ்ச்சியானது மக்கத்து மக்களின்
எண்ணம் மற்றும் நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் உறுதிப்படுத்தியது. எனவே அன்னார் மக்கத்து மக்களின் நோக்கம் என்ன, இதற்காக அவர்கள் என்ன மறைமுகமான சூழ்ச்சிகளை செய்கின்றனர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அமர் பின் உமையா ஜம்ரி மற்றும் சலமா பின் அஸ்லம் இவர்களை பற்றி தான் தற்போது எடுத்துக் கூறப்பட்டு வருகின்றது ஆகிய தமது 2 சஹாபாக்களை மக்காவிற்கு அனுப்பி வைத்தவாறு அபு சுஃபியானின் கொலை செய்யும் சூழ்ச்சி மற்றும் அவன் இதற்கு முன்பு கொலை செய்ய மேற்கொண்ட நடவடிக்கை ஆகியவற்றிற்காக சந்தர்ப்பம் கிடைத்தால் இஸ்லாத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய எதிரிகளை கொன்று விடுவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். ஆனால் உமையாவும் அவர்களுடன் இருந்தவரும் மக்கை சென்றடைந்ததும் குறைஷிகள் விழிப்படைந்தனர். இந்த 2 சஹாபாக்களும் தமது உயிரை காப்பாற்றியவாறு மதீனா திரும்பினார்கள். வழியில் அவர்களுக்கு குறைஷிகளின் 2 உளவாளிகள் கிடைத்தனர். இந்த இருவரையும் குறைஷிகளின் தலைவர்கள் முஸ்லிம்கள் செயல்பாடுகளை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலைமைகளை குறித்தும் தெரிந்து கொண்டு வருவதற்காக அனுப்பி வைத்திருந்தனர். முதலில் அனுப்பியதை போன்று குறைஷிகள் இந்த இருவரையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக சூழ்ச்சி செய்து அனுப்பி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் அருளாகும் உமையா மற்றும் சலமா பின் அஸ்லம் ஆகியோருக்கு இந்த உளவாளிகள் பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் இந்த உளவாளிகள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கைது செய்ய விரும்பினர். ஆனால் அவர்களும் சண்டையிட்டதனால் ஒரு உளவாளி கொல்லப்பட்டான், மற்றொருவனை கைது செய்து மதீனாவிற்கு அழைத்து வந்தனர். இது தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்னு ஹிஷாம் அவர்கள் இதனை ஹிஜ்ரி 4வது ஆண்டில் நடைபெற்றது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இப்னு சஅத் அவர்கள் ஹிஜ்ரி 6வது ஆண்டில் நடைபெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாமா இஸ்கலானி மற்றும் ஜர்கானி இப்னு சஅதின் அறிவிப்பிற்கு முன்னுரிமை வழங்கியுள்ளார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் இவர்கள் அனைவரின் கருத்தையும் ஆய்வு செய்தவாறு நானும் இதனை ஹிஜ்ரி 6வது ஆண்டில் நடைபெற்றதாகவே குறிப்பிடுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹ்வே நன்கறிவான். இப்னு சஅதின் அறிவிப்பிற்கு பைஹக்கி அவர்களும் ஆதரவளித்துள்ளார்கள். ஆனால் இதில் இந்த சம்பவத்தின் காலம் தொடர்பாக எதுவும் தெரியவில்லை. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் அவர்களின் குறிப்பு காணப்படுகின்றது. ஹஜ்ரத் உம்மே அம்மாரா கூறுகின்றார்கள், ஹுதைபியா உடன்படிக்கை நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அன்னார் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அப்பாத் பின் பிஷர் மற்றும் ஹஜ்ரத் சலமா பின் அஸ்லம் ஆகிய இருவரும் கவசம் அணிந்திருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது குறைஷிகளின் தூதுவர் சுஹைல் பின் அம்ர் தமது குரலை உயர்த்தி பேசிய போது இந்த இருவரும் அவரிடம், உங்களது குரலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உயர்த்தாதீர்கள், மெதுவாக பேசுங்கள் என்று கூறினார்கள். இந்த தொண்டு அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பான சம்பவமாகும். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் உக்பா பின் உஸ்மான் ஆகும். ஹஜ்ரத் உக்பா பின் உஸ்மான் அவர்களின் தாயாரின் பெயர் உம்மே ஜமீல் பின் குத்துபாகும். அன்னார் அன்சார்களின் பனி ஜுரை கோத்திரத்தைச் சேர்ந்தவர். ஹஜ்ரத் உக்பா மற்றும் அன்னாரது சகோதரரான ஹஜ்ரத் சாத் பின் உஸ்மான் ஆகிய இருவரும் பதர் உஹது போர்களில் கலந்து கொள்ளும் நற்பேற்றை பெற்றார்கள். பல்வேறு வரலாற்று நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அதாவது உஹது போர் சந்தர்ப்பத்தில் கடுமையான தாக்குதலின் காரணமாக தற்காலிகமாக மைதானத்தை விட்டு சிலர் ஓடினார்கள். இவர்களில் ஹஜ்ரத் உக்பா பின் உஸ்மான் மற்றும் ஹஜ்ரத் சஅத் பின் உஸ்மான் ஆகிய 2 நபர்களும் அடர். எதுவரை என்றால் அவர்கள் ஒரு மலைக்கு சென்று விட்டார்கள். அங்கு 3 நாட்கள் தங்கினார்கள். அஹூஷ் மதீனாவில் இருந்து 10 மைல் தொலைவில் உள்ள ஒரு பகுதியாகும். அங்கு சென்று விட்டார்கள். பிறகு இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து நடந்த விஷயத்தை பற்றி கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எந்த பக்கம் சென்றீர்களோ அது பரந்த இடமாக இருந்தது என்று கூறியவாறு அவர்களின் தவறை அன்னார் கண்டும் காணாமல் விட்டு விட்டார்கள். அதை குறித்து வேறு எது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் சஹல் ஆகும். அன்னார் அபு ஜுரை கோத்திரத்தை சார்ந்தவர். அது பனு அப்துல் அஷ்ஹலின் நட்பு கோத்திரமாகும். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் பெயர் ஜெயித் என்றும் ராஃபி என்றும் கூறப்பட்டுள்ளது. அன்னாரின் தாயாரின் பெயர்
சஅபா பின் தைஹான் ஆகும். அவர்கள் அபு ஹைஷம் பின் தைஹானின் சகோதரி ஆவார்கள். அன்னார் ஹஜ்ரத் ராஃபி பின் சஹலின் சகோதரர் ஆவார். அன்னார் பதர் போரில் பங்கு பெற்றார்கள். அன்னாரது சகோதரரான ஹஜ்ரத் ராஃபி அவர்கள் அன்னாருடன் உஹது போரில் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அஹது போரில் ஷஹீதானார்கள். அபு உவைஃபை சேர்ந்த ஒரு நபர் அன்னார் மீது அம்பு எய்து அன்னாரை ஷஹீதாக்கினான். முகைரா பின் ஹக்கீம் கூறுகின்றார், ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களிடம் நீங்கள் பதர் போரில் பங்கு பெற்றீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் ஆம், மேல் நான் பையத்தே உக்குபாவிலும் கலந்து கொண்டேன் என்று கூறினார்கள். ஹம்ராவுல் அசத் போரில் கலந்து கொண்டது தொடர்பாக சபலுல் ஹுதாவில் இவ்வாறு காணப்படுகின்றது. அது மதீனாவிலிருந்து 8 மைல் தொலைவிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும். அதாவது ஹஜ்ரத் அப்துல்லா பின் சஹல் மற்றும் ஹஜ்ரத் ராஃபி பின் சஹல் ஆகிய இரு சகோதரர்களும் பனு அப்துல் அஷ்ஹலை சார்ந்தவர்கள். அவர்கள் இருவரும் உஹது போரில் இருந்து திரும்பி வந்த போது மிகவும் கடுமையாக காயமுற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா மிக கடுமையாக காயமுற்றிருந்தார்கள். அந்த 2 சகோதரர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ராவுல் அஸதில் கலந்து கொள்ள சென்றுள்ளதையும் அதில் கலந்து கொள்வது தொடர்பாக அன்னாரது கலையை பற்றி கேள்விப்பட்டதும் ஒருவர் மற்றவரிடம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹம்ரா போரில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இது நமக்கு மிக பெரிய பேரிழப்பாகும் என்று கூறினார். இருவருமே காயமுற்றிருந்தார்கள். இருப்பினும் அவர்களிடம் ஒரு உணர்வு இருந்தது, ஈமானில் உறுதித்தன்மை இருந்தது. மீண்டும் கூறினார்கள், நம்மிடம் பயணத்திற்கான எந்த வசதியும் இல்லை, மேலும் இந்த பணியை எவ்வாறு செய்வது என்பதும் நமக்கு தெரியாது என்று கூறினார். அதற்கு அப்துல்லா அவர்கள், என்னுடன் வாருங்கள், நாம் நடந்து செல்வோம் என்று கூறினார்கள். அதற்கு ராஃபி அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக காயமுற்று இருப்பதன் காரணமாக என்னால் நடப்பதற்கான ஆற்றல் இல்லை என்று கூறினார். அதற்கு அவரது சகோதரர், வாருங்கள், நாம் நடந்தவாறு மெதுவாக செல்வோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வோம் என்று கூறினார்கள். எனவே இருவரும் நடந்து சென்றனர். ஹஜ்ரத் ராஃபி அவர்கள் பலவீனத்தை உணர்ந்த போது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் ஹஜ்ரத் ராஃபி அவர்களை தமது முதுகில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். சிறிது நேரம் நடந்து செல்வார்கள். இருவருமே காயமுற்று இருந்தார்கள். ஆனால் எவர் நல்ல நிலையில் இருந்தாரோ அவர்கள் அதிக காயமுற்று இருந்தவரை தமது முதுகில் தூக்கி கொண்டு சென்றார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இவர்கள் பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். பலவீனத்தின் காரணமாக அவர்களால் அசைய முடியாமல் இருந்த போதும் அவர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக தமது பயணத்தை மேற்கொண்டு வந்தார்கள். இறுதியாக அவர்கள் இருவரும் இஷா நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். சஹாபாக்கள் அந்நேரத்தில் நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்தனர். இரவு நேரமாக இருந்தது. இவர்கள் இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் அப்பாத் பின் பிஷர் அவர்கள் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இருவரிடமும் எந்த விஷயம் உங்களை தடுத்து நிறுத்தியது என்று கேட்டார்கள். அதற்கு இருவரும் அதற்கான காரணத்தை கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருவருக்காகவும் நன்மையை வேண்டி துஆ செய்தவாறு, உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளினால் உங்களுக்கு குதிரை, ஒட்டகம் போன்ற வாகனங்கள் கிடைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போது நீங்கள் விழுந்து எழுந்து இங்கு வந்துள்ளீர்கள். ஆனால் நீண்ட ஆயுளை பெற்றால் இந்த அனைத்து வாகனங்களும் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஆனால் அத்துடன் அன்னார் இதனையும் கூறினார்கள், அதாவது இது உங்கள் இருவருக்கும் நீங்கள் நடந்து விழுந்து எழுந்து வந்த இந்த பயணத்தை விட சிறந்ததாக இருக்காது. இதற்குரிய கூலி உங்களுக்கு வழங்கப்படும். இதன் அருட்கள் மிக மிக அதிகமாகும் என்று கூறினார்கள். ஹம்ரவுல் அஸது போர் என்றால் என்ன? இந்த மக்கள் எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சென்றார்கள் என்பது தொடர்பாக சில விளக்கங்களை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அது இதுவாகும். உஹது போருக்கு பிறகு வந்த அந்த இரவு மிகவும் அச்சத்திற்குரிய இரவாக இருந்தது. ஏனென்றால் குறைஷி படையினர் மக்காவிற்கு சென்று விட்டனர் என்றாலும் அவர்களது நடவடிக்கை முஸ்லிம்களை கவனமற்றவர்களாக ஆக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாக இருக்கலாம் என்ற அச்சம் முஸ்லிம்களிடம் இருந்தது. வெளிப்படையாக அவர்கள் உஹது போர்க்களத்தில் வெற்றி பெற்று மக்காவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அவர்கள் ஏதேனும் சூழ்ச்சி செய்து அல்லது திரும்பி வந்து மதீனாவின் மீது தாக்குதல் தொடுத்து விடக்கூடாது என்ற கவலை முஸ்லிம்களுக்கு இருந்தது. எனவே அந்த இரவில் மதீனாவில் பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த தற்காப்பு நடவடிக்கையின் காரணமாக, சந்தேகத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்டிற்கு குறிப்பாக பாதுகாப்பு பணியை இரவில் சஹாபாக்கள் மேற்கொண்டனர். காலை விடிந்ததும் அந்த அச்சம் வெறும் எண்ணத்தினால் ஏற்பட்டது அல்ல என்பது தெரிய வந்தது. ஏனென்றால் ஃபஜர் தொழுகைக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி படையினர் மதீனாவில் இருந்து சில மைல் தொலைவில் தங்கியுள்ளனர். மேலும் மக்கத்து தலைவர்கள் இந்த வெற்றியிலிருந்து பயன் பெற்றவாறு மதீனாவின் மீது ஏன் மீண்டும் தாக்குதல் தொடுக்கப்படக்கூடாது என்று வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் குறைஷிகள் ஒருவர் மற்றவரை பார்த்து, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் இல்லை, முஸ்லிம் பெண்களை அடிமையாக ஆக்கவும் இல்லை, மேலும் அவர்களின் செல்வங்களை அபகரிக்கவும் என்று கிண்டலாக கூறி வந்தனர். எனவே நீங்கள் அவர்கள் மீது வெற்றி பெற்றுள்ளீர்கள். எனவே இப்போது அவர்களை முழுமையாக அழிப்பதற்காக சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர்களை விட்டு விட்டு வந்துள்ளீர்களே, இப்போது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எனவே நீங்கள் திரும்பென்று மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி முஸ்லிம்களின் அடித்தளத்தையே வெட்டி எறிந்து விடுங்கள் என்று ஒருவர் மற்றவரை பார்த்து கூறி வந்தார்கள். இதற்கு மாற்றமாக வேறு சிலர் இவ்வாறும் கூறி வந்தனர், அதாவது உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்துள்ளது, பொருள் செல்வமாக கருதி மக்காவிற்கு திரும்பிச் செல்லுங்கள், இல்லை என்றால் இந்த கண்ணியத்தையும் நீங்கள் இழந்து நிற்க வேண்டியது வரும். மேலும் இந்த வெற்றி தோல்வியின் வடிவில் உங்களுக்கு மாறிவிடலாம். ஏனென்றால் இப்போது நீங்கள் மீண்டும் மதீனாவுக்கு திரும்பி அங்கு தாக்குதல் தொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் உயிரை அர்ப்பணித்தவாறு சண்டையிடுவர். மேலும் எவர்கள் உஹது போரில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களும் கலந்து கொள்வதற்காக வருவர் என்று கூறினர். ஆனால் இறுதியில் மன எழுச்சியுடன் செயல்பட்டவர்களின் கூற்றே மிகைத்து நின்றது. இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் அன்னார் முஸ்லிம்கள் ஆயத்தமாகுங்கள் என்று கூறியதுடன் உஹது போரில் பங்கு பெற்றவர்களை தவிர வேறு எவரும் நம்முடன் வரவேண்டாம் என்றும் கட்டளையிட்டார்கள். உஹது போரில் கலந்து கொண்ட பெரும்பான்மையான காயமுற்றவர்கள் தமது காயங்களை கட்டியவாறு தமது அன்பிற்குரிய தலைவருக்கு பின்னால் சென்றார்கள். மேலும் இவ்வாறும் இது குறித்து எழுதப்பட்டுள்ளது, இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு மகிழ்வுடனும் சந்தோஷத்துடனும் சென்றார்கள் என்றால், வெற்றி பெற்ற படை எதிரியை பின்தொடர்வதை போன்று அது சென்றது. 8 மைல் தூரத்தை கடந்து ஹம்ராவுல் அசதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றடைந்தார்கள். அங்கு 2 முஸ்லிம் உடல் மைதானத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைத்தது. ஆய்வில் அந்த உடல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து குறைஷிகளின் எண்ணங்களை தெரிந்து கொண்டு வருவதற்காக அனுப்பிய இருவரின் உடல்களாகும் என்பது தெரிய வந்தது. ஆனால் குறைஷில் அவர்களை சந்தர்ப்பம் பார்த்து கொலை செய்து விட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக ஒரு கபரை தோண்டி அதில் இருவரையும் நல்லடக்கம் செய்தார்கள். அந்த நேரம் மாலை நேரமாக ஆகிவிட்டதனால் அங்கேயே கூடாரத்தை அமைக்க கட்டளையிட்டவாறு மைதானத்தில் பல்வேறு இடங்களில் நெருப்பை மூட்டுமாறும் கட்டளையிட்டார்கள். பரந்த இடத்தில் நெருப்பு மூட்டப்பட்டது. பார்த்து கொடுக்கும் போதே ஹம்ராவுல் அசது மைதானத்தில் 500 நெருப்பு மூட்டப்பட்டது. அந்த நெருப்பு தொலை தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியவரையும் அச்சமூட்டக்கூடியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இணை வைப்பவர்களைச் சேர்ந்த கஸாவின் கோத்திரின் தலைவனான மஅபத் என்ற பெயருடைய ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார். அன்னாரிடம் உஹது மைதானத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை குறித்து தமது அனுதாபத்தை வெளிப்படுத்தினார். பிறகு தமது வழியில் அவர் சென்று விட்டார். அடுத்த நாள் மதீனாவில் இருந்து 40 மைல் தொலைவில் உள்ள ரூஹா என்ற இடத்தை அவர் அடைந்ததும் குறைஷிகளின் படை கூடாரம் அமைத்திருப்பதையும் வாக்குவாதம் செய்தவாறு அவர்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வருவதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருப்பதையும் பார்த்த மஅபத் அபு சுஃபியானிடம் சென்று, நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இப்போதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையை ஹம்ராவுல் அசதில் பார்த்துவிட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இத்தகைய அச்சமூட்டக்கூடிய படையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதில் எந்த அளவிற்கு எழுச்சியுடன் காணப்படுகின்றார்கள் என்றால்
அவர்கள் உங்களை பார்த்தால் உங்களை பொசுக்கி விடுவார்கள், தின்று விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்று அச்சமூட்டினார். அபு சுஃபியான் மற்றும் அவனுடனவர்களுக்கு மஅபத் கூறிய கூற்றின் தாக்கம் ஏற்பட்டது. அந்த அச்சத்தினால் அவர்கள் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு மக்காவிற்கு திரும்பி சென்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிகளின் படை திரும்பி சென்ற செய்தி கிடைத்ததும் அன்னார் அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவித்தார்கள். மேலும் இது குறைஷிகளின் உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய அச்சமாகும் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அன்னார் ஹம்ரவுல் அசதில் 3 நாட்கள் தங்கினார்கள். பிறகு மதீனாவிற்கு திரும்பி சென்றார்கள். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் உத்பா பின் ரபியா ஆகும். அன்னார் கிஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். வரலாற்று ஆசிரியர்களிடம் இது தொடர்பாக கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அன்னார் பனு லேசான் கோத்திரத்தின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவரும் பஹ்ரா கோத்திரத்தை சார்ந்தவர் என்றும் கூறுகின்றார்கள். மேலும் சிலர் அன்னார் அவுஸ் கோத்திரத்தின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர் என்று கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் அன்னார் பதர், உஹது போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொள்ளும் நற்பேற்றை பெற்றுள்ளார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகின்றார்கள், எர்முக் போரில் கலந்து கொண்டவர்களில் உத்பா பின் ரபியாவின் பெயரும் வருகின்றது. எனவே எனது பார்வையில் இவரே அந்த சஹாபி ஆவார்கள் என்று நான் கருதுகிறேன். எர்முக் போர் பற்றிய விளக்கம் இவ்வாறாகும். இந்த போர் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு மதீனா திரும்பிய போது நடைபெற்றது. அன்னார் ஹிஜ்ரி 13 ஆண்டின் துவக்கத்தில் முஸ்லிம்களின் படையை சிரியாவிற்கு அனுப்பினார்கள். மேலும் அமர் பின் ஆஸ் அவர்களை பாலஸ்தீனத்திற்கும், யசீத் பின் அபு சுஃபியான், ஹஜ்ரத் உபை பின் அல் ஜராஹ் மற்றும் ஹஜ்ரத் ஷர்ஜபீல் பின் ஹன்சா ஆகியோரிடம் சிரியாவின் எல்கா பகுதி வழியாக சென்றவாறு தபூக்கியா செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் முதலில் ஹாலித் பின் வலீத் அவர்களை அமீராக நியமித்திருந்தார்கள். பிறகு அவர்களது இடத்தில் யசீத் பின் சுஃபியா அவர்களை அமீராக நியமித்தார்கள். இந்த மக்கள் 7000 முஹாஜிரீன்களோடு சிரியா நாட்டை நோக்கி சென்றார்கள். இஸ்லாமிய படையின் அமீர்கள் தமது படைகளை அழைத்துக் கொண்டு சென்றனர். ஹெர்கிலும் ஹமஸிற்கு வந்திருந்தார். மேலும் ரோமானியர்களின் மிக பெரிய படையை ஆயத்தம் செய்திருந்தார். அவர் முஸ்லிம்களுடன் போர் செய்வதற்காக தனித்தனி தலைவரை நியமித்திருந்தார். எதிரிகளின் படையை கண்டு ஈமானில் முழுமைத்தன்மை இல்லாதவர்கள் மீது அதன் தாக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த நேரத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 27,000 இருந்தது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அமர் பின் ஆஸ் அவர்கள், நீங்கள் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று சேருங்கள் என்று வழிகாட்டல் வழங்கினார்கள். ஏனென்றால் ஒன்று சேர்வதனால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் உங்கள் வெற்றி கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. எண்ணிக்கையை பொறுத்தவரை நீங்கள் மிக குறைவானவர்கள்தான். ஆனால் நீங்கள் ஒன்றிணைந்து விட்டால் எளிதாக உங்களை ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஆனால் தனித்தனியாக இருந்தால் நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், உங்களில் ஒருவர் கூட உங்களுக்கு முன்னால் இருப்பவருக்கு கூட உதவி செய்ய முடியாது என்றும் கூறினார்கள். எனவே எர்மூக் என்ற இடத்தில் அனைத்து முஸ்லிம் ஒன்று சேர்ந்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனையை தான் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் முஸ்லிம்களுக்கு வழங்கியிருந்தார்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், ஒன்று சேர்ந்து ஒரு படையாக நீங்கள் விடுங்கள். உங்களது படையை இணை வைப்பவர்களின் படையை விட அதிகமாக இருக்கும்படி செய்யுங்கள். அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவியாளராவீர்கள். அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கின்றான். எவன் அவனை மறுப்பானோ அவனை அவன் இழிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்றும் கூறினார்கள். அபூபக்கர் அவர்கள்
மேலும் இந்த செய்தியையும் வழங்கியிருந்தார்கள். அதாவது, எவ்வித சந்தேகமுமின்றி நீங்கள் குறைவானவர்களே, ஆனால் ஈமான் இருக்குமென்றால், மேலும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால், பிறகு உங்களை போன்றவர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் தோல்வியடைய மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறைவனுக்காக சண்டையிடுகின்றீர்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எண்ணிக்கையில் நீங்கள் குறைவாக இருக்கின்றீர்கள் என்பதனால் கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் 10,000 நபர்களை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதைவிட அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் குற்றம் செய்பவர்களாக இருப்பின் பிறகு நிச்சயமாக தோல்வியை சந்திப்பீர்கள் என்றும் கூறினார்கள். எனவே நீங்கள் பாவத்திலிருந்து தப்பியுங்கள், உங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஒன்றாகி விடுங்கள், ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எர்மூக்கில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக அனைவரும் ஒன்று சேருங்கள். உங்களில் உள்ள ஒவ்வொரு அமீரும் தமது படையுடன் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று கூறியிருந்தார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு சஃபர் மாதத்திலிருந்து ரபியுசானி மாதத்திற்குள் முஸ்லிம்கள் ரோமானிய படையை சுற்றி வளைத்தனர். எனினும் தற்போது வரை முஸ்லிம்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் காலித் பின் வலீத் அவர்களை எர்மூக் சென்றடைய கட்டளையிட்டார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் அப்போது ஈராக்கில் கவர்னராக இருந்தார்கள். ஹஜ்ரத் காலித் அங்கு செல்லும் வரை அனைத்து அமீர்களும் தனித்தனியாக தமது படையுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஹஜ்ரத் காலித் அவர்கள் அங்கு சென்றடைந்த பிறகு அனைத்து முஸ்லிம்களையும் ஒரே அமீரை நியமிக்குமாறு அறிவுரை கூறினார்கள். அதன் அடிப்படையில் அனைவரும் ஹஜ்ரத் காலித் பின் வலீத் அவர்களை அமீராக தேர்ந்தெடுத்தார்கள். ரோமானிய படையின் எண்ணிக்கை ஏறக்குறைய 2,40,000 விட அதிகமாக இருந்தது. இதற்கு நேர்மாற்றமாக முஸ்லிம்களின் எண்ணிக்கை 37,000 47,000 வரை இருந்தது என்று கூறப்படுகின்றது. ஏறக்குறைய 5இல் ஒரு பகுதியாகும். ரோமானிய படையின் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், அவர்களில் 80,000 நபர்களின் கால்களில் சங்கிலிகள் போடப்பட்டிருந்தன. மேலும் 40,000 நபர்கள் ஒன்றாக சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர். ஏன் அவ்வாறு கட்டப்பட்டிருந்தனர் என்றால், அவர்கள் இங்கு வந்து சண்டையிட வேண்டும், தமது உயிரை மாய்க்க வேண்டும், மைதானத்தை விட்டு ஓடுவதற்கான எண்ணமே அவர்களிடம் வரக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்யப்பட்டிருந்தது. இது தவிர 40,000 நபர்கள் தம்மை தலைப்பாகையால் கட்டிக்கொண்டனர். மேலும் 80,000 நபர்களிடம் பயணத்திற்கான வாகனம் இருந்தது. மேலும் பலர் நடந்தும் வந்து இந்த போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தனர். எண்ணற்ற பாதிரிகள் படையினருடன் வந்திருந்தனர். மேலும் அந்த படையினருக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துவதற்காக வருகை தந்திருந்தனர். அந்த போரின் சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஜமாதியுல் ஊலாவில் நோயுற்றார்கள். மேலும் ஜமாதியுல் ஆஹிரில் அன்னார் மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஜ்ரத் காலித் அவர்கள் இந்த போரில் முஸ்லிம்களின் படையை பல படையாக பிரித்தார்கள். அது 30 40 வரை இருந்தது என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே அமீருக்கு கீழ் போர் செய்தார்கள். இந்த படைகளில் ஒரு படைக்கு ஹஜ்ரத் உத்பா பின் ரபியா அவர்கள் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். ஹஜ்ரத் காலித் அவர்கள் கூறினார்கள், எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகும், ஆனால் நாம் ஏற்படுத்திய வழிமுறையை பார்க்கின்ற போது முஸ்லிம்களின் படை எதிரிகளை விட அதிகமாக இருப்பதை போன்று தெரியும். முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஏறக்குறைய இவர்களில் 1000 பேர் எத்தகையவர்கள் என்றால்,
அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தை கண்டிருந்தார்கள். 100 சஹாபாக்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் பதர் போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டிருந்தார்கள். இரு தரப்பினருக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. அப்போது மதீனாவிலிருந்து செய்தி தெரிவிக்கக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி, எல்லாம் நலமாகத்தானே இருக்கின்றது என்று கேட்டனர். ஆனால் உண்மை சம்பவம் என்னவென்றால், அவர் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் மரண செய்தியை கொண்டு வந்திருந்தார். மக்கள் செய்தி கொண்டு வந்தவரை ஹஜ்ரத் காலித் பின் வலீதிடம் கொண்டு சேர்த்தார்கள். அவர் மிகவும் ரகசியமாக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் மரண செய்தியை காலித் அவர்களுக்கு தெரிவித்தார்கள். ஹஜ்ரத் காலித் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அம்புகளை வைக்கின்ற இடத்தில் அந்த கடிதத்தை வைத்தார்கள். ஏனென்றால் இந்த செய்தி பரவினால் அபாயகரமான சூழல் உருவாகும் நிலை இருந்தது. தற்போது சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை போன்று முஸ்லிம்கள் சண்டையிட மாட்டார்கள் என்ற அச்சம் நிலவியது. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்கள் நிலைத்து நின்றனர். மாலை நேரம் வரை சண்டை நீடித்தது. அதற்கு பிறகு ரோமானிய படை பின்வாங்கி ஓடியது. இந்த சண்டையில் 1,00,000 விட அதிகமான ரோமானிய படையை சார்ந்தவர்கள் அழிந்து போயினர். மேலும் 3000 முஸ்லிம்கள் இந்த போரில் ஷஹீதாகினர். இந்த சுஹதாக்களில் ஹஜ்ரத் இக்ரிமா மற்றும் அபு ஜஹிலும் அடங்குவர். கைசருக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்த போது அவர் அந்த நேரத்தில் ஹமஸில் இருந்தார். உடனே அங்கிருந்து அவர் வெளியேறி சென்றார். எர்முக் போருக்கு பிறகு இஸ்லாமிய முழு சிரியாவிலும் பரவியது. மேலும் கனஸ்ரீன், இன்தாக்கியா, ஜூமா, சர்மீன், திசீன், கூரிஸ், தல் ஆசாத், ஜலூக், ரபான் போன்ற இடங்களை மிக எளிதாக இஸ்லாமிய படை வெற்றி பெற்றது. இன்று நான் எடுத்து கூற இருந்த சஹாபாக்கள் இவ்வளவுதான். இனி ரமலானுக்கு பிறகே இவர்களின் அறிவிப்பு எடுத்து கூறப்படும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இப்போது நான் ஒரு நற்குறிப்பை எடுத்து கூறுவேன். ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். அது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஸலாம் அவர்களின் பேரனான ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்களின் பேத்தியான மதிப்பிற்குரிய சாஹிப்சாதி சபிஹா பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். ஹஜ்ரத் மிர்சா ரஷீத் அஹமது சாஹிப் அவர்களின் மூத்த மகளின் மகளாவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உம்மே நாசிர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மகனான சாஹிப்சாதா மிர்சா அன்வர் அஹமது சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார். 30 ஏப்ரல் அன்று தமது 90வது வயதில் தாகிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உறவின் அடிப்படையில் அவர் எனது மாமி ஆவார்கள். ஹஜ்ரத் மிர்சா ரஷீத் அஹமது சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். ஏற்கனவே நான் கூறியிருந்தேன். அதாவது அன்னார் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்களின் மூத்த மகளான அம்மத்து சலாம் சாஹிபா அவர்களின் மகளாவார்கள். ஹஜ்ரத் அம்மாஜான் அவர்கள் தமது குடும்பத்தில் இறுதியாக கலந்து கொண்ட திருமணம் இவர்களுடைய திருமணம் தான். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் மனைவியாக ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் மனைவியான ஹஜ்ரத் சையீதா ஆசிஃபா பேகம் சாஹிபா அவர்களின் மூத்த சகோதரி அவர்கள். இவர்களுக்கு மற்றொரு சகோதரியும் 3 சகோதரர்களும் உள்ளனர். அன்னாரது சகோதரி அனிசா ஃபௌசியா சாஹிபா எழுதுகின்றார்கள், அன்னார் தமது பெற்றோர்களுக்கு மூத்த மகளாவார்கள். எனவே பெரும்பாலான முடிவுகள் அவர்களது கருத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் புரியும் திறன் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அன்னாரும் தமது பெற்றோர்களின் நம்பிக்கையை முழுமையாக நிறைவேற்றி வந்தார்கள். தமது சிறிய சகோதரி மற்றும் சகோதரர்களையும் கண்காணித்து வந்தார்கள். சிறந்த தர்பியத்தை வழங்க முயற்சி செய்தார்கள்.
அவர்கள் எழுதுகின்றார்கள், எனக்கு ஹஜ்ரத் முஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகனுடன் திருமண வரன் தொடர்பாக பேச்சு நடைபெற்றது. அப்போது முஸ்லிம் மௌத் அவர்கள், இது நல்ல குடும்பமாகும், இந்த குடும்பத்தில் உள்ள 2 சகோதரிகளும் எனது மருமகளாவார்கள் என்று கூறினார்கள். அதாவது இந்த மரணித்த ஒருவரும். இவர்களை பற்றி தான் நான் இப்போது குறிப்பிட்டு வருகின்றேன். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களின் மனைவி கூறுகின்றார்கள், இந்த 2 சகோதரிகளும் எனது மருமகளாவார்கள். மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவராக திகழ்ந்தார்கள். குடும்பங்களை இணைக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களது மகன் எழுதுகின்றார்கள், எனது தாய் மிகவும் எளிமையான, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஏழைகளின் கஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடியவராக திகழ்ந்தார்கள். தேவையுடையவர்களின் தேவைகளை கருத்தில் கொள்வார்கள், அனுதாபத்துடன் நடந்து கொள்வார்கள். ஏழைகளுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வார்கள். அவர்களின் பேச்சை கேட்டு மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வார்கள். இது அவர்களது சிறப்பம்சமாகும். இதில் எவ்வித கூடுதலும் இல்லை. பணியாற்றுபவர்களிடமும் நல்ல நடத்தையை வெளிப்படுத்தினார்கள். எவ்வாறு பணியாற்றுபவர்களிடம் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாக அவர்களது மகள் எழுதியுள்ளார்கள். பணியாற்றக்கூடிய ஒரு பெண்மணிக்கு திருமணம் நடைபெற்ற போது அந்த பெண்மணி அன்னாரிடம் சென்று, உங்களது மகளுக்கு நீங்கள் வழங்கிய சீதனத்தை போன்று எனக்கும் வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். எனவே அந்த பணியாளருக்கும் அன்னார் தம் மகளுக்கு எவ்வாறு சீதனம் தயார் செய்து கொடுத்தார்களோ அதை போன்று செய்து கொடுத்தார்கள். அன்னாருக்கு 3 மகள்கள், ஒரு மகன் இருக்கின்றார். அன்னார் மூசியா ஆவார்கள். நேற்று இவர்கள் ஜனாசா நடைபெற்றுள்ளது. பேஷ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் இவர்களது குழந்தைகளுக்கும் தமது தாயின் நன்மைகளை மேற்கொள்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. மேலும் அன்புடனும் நேசத்துடனும் இருப்பதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. மேலும் ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் எப்போதும் தொடர்பு வைத்திருப்பவர்களாக ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون
اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر